வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரொம்ப அழகான ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்துட்ருக்கீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி தான் பார்க்கலாம். வாங்க ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஆனகட்டி ஏரியாவிலேருந்து கேரளாக்குள்ளே தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஆனகட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் டைமில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டர்ன் ஏரியா ஒரு 6 ஏக்கர் இருக்கக்கூடிய அட்டகாசமான வியூ இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஆற்று தண்ணி இருக்குது, போர்வெல் இருக்குது, அப்புறம் மின்சாரம் இருக்குது, ஒரு சின்ன வீடு அதில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா இயற்கையை நேசிக்கலாம் அந்த அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட வியூ பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். தயவு செஞ்சு நம்ம வந்து இந்த மாதிரி இடம்லாம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு தருணம் இது. ஆகவே இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் ஜோனல் ஏரியா, அதே சமயத்தில் நல்லா வியூ இருக்கக்கூடிய அட்டகாசமான ஒரு க்ரீனரி ஒரு ஏரியாங்க இது. இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற ஏரியாவில் ஒரு வீடு இருக்குது, ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது. எல்லாமே இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது அப்படியே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஏன் வாங்க வேணும் அப்படிங்கிற ஒரு தோணலுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அவ்வளோ ரொம்ப அழகான ஒரு மேகங்கள் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து மலைகள் மீது மோதி ஒரு தாலாட்டு பாடுற மாதிரி உங்களுக்கு தோணுது இந்த ஏரியா பார்க்குறப்போ. பாருங்கள், சிட்டிக்குள்ளே நம்ம என்ன தான் பொல்யூஷனில் இருந்துட்டு ஒரே டிராஃபிக்கு பொல்யூஷன்ஸு அரிபரியில் இருக்கிறத விட இந்த மாதிரி இடத்துல வந்து உட்காந்தோம் அப்படின்னா மைண்டும் நல்லாயிருக்கும், நம்மளுடைய உடம்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆகவே நீங்கள் அப்படியே பாருங்கள். ரொம்ப நல்ல அருமையான வியூவில் அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க. மொத்தம் 6 ஏக்கர் இருக்குது. இதில் உங்களுக்கு கடைசியில் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க்கெட் ரேட் இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்க. இதோட விலையும் பார்த்திங்கன்னா 40 லட்ச ரூபா இறுதியான ரேட்டு கேட்குறாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்தில் ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் நம்ம எதிர்பார்க்குறேன். அதில் பொதுவாக இந்த பகுதிக்குள்ளே ஆனாகட்டி அட்டப்பாடிக்குள்ளே வந்து ரொம்ப ஹையஸ்ட் பட்ஜெட்டில் போய் வாங்குறவங்க திருப்பி விற்க முடியாது அப்படிங்கிற கருத்து எல்லோரும் சொல்கிறீங்க. கண்டிப்பாக உண்மை தான். எவ்வளோ கம்மியாக கிடைக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கி ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகவே நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு வியூ இருக்குது, பட் ஒர்த்தில் ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கனால ஹைலைட் பண்ணியிருக்கோம். இதே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதே பகுதியில் நாங்கள் வந்து ஒரு ஏக்கர் 3 லட்சம் 2 லட்சத்துக்கு எல்லாம் நம்ம கொடுத்தது உண்டு. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து உள்ள ரெசார்ட்டுங்கிற பேரில் நிறைய சைட்டுகள் வாங்கி நல்ல ரேட்டுகளை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ சென்ட்ரேஜ் கொஞ்சம் அதிகம் பண்ணி எல்லாம் விற்கிறா, அதையும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. வாங்கினா தப்பு இல்லை. நாளைக்கு ரீசேல் பண்ண முடியுமாங்கிற யோசிச்சு பாருங்கள். பூமியில் வாங்கி வச்சா ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு விவசாயம் பண்ணலாம். பூமியில் வந்து விவசாயம் பண்ணுறதுனால சில பொருட்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம வாங்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம தேவைகளும் பயன்படுத்திக்கலாம். அது அட்டகாசமான இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த மாதிரி ஏரியாவில் எல்லாமே விவசாயம் தான் நீங்கள் செய்ய முடியும். வேறு எதுவும் நம்ம பண்ண முடியாது. கமர்ஷியலாக யூஸ் பண்ண முடியாது, இண்டஸ்ட்ரியலாக யூஸ் பண்ண முடியாது. எல்லாம் அருமையான செடி கொடி மரங்கள் பூக்கள் இந்த மாதிரி வச்சு நம்ம ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது வாழ்நாளை கூட்டிக்க முடியும். நோய் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கும் நம்ம கொண்டு போக முடியும். குழந்தைகள் பெரியவங்க எல்லாத்துக்கும் இது பிடிக்க பாருங்கள். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நெட்டு நல்லா கிடைக்கும், டவர் லைன் நல்லாயிருக்கு. அதே சமயம் பார்த்தீங்க அப்படிங்கன்னா பக்கத்தில் ரோடுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது. இந்த மாதிரி மேலே ஒரு வீடு நல்லா சுற்றிலுமே ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி கட்டிக்கிட்டு நல்லா டெவலப் பண்ணல ஒரு ஐடி சென்டரும் கூட நம்ம ஒரு பிளான் வைக்கலாம். அதாவது ஒரு 10-20 பேர் சேர்ந்து அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களாம் இந்த மாதிரி ஒரு சென்டர் மாதிரி வச்சுட்டு கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ஏரியா. நான் எல்லா ஏரியாவும் வியூ பண்ணியிருக்கேன், பாருங்கள். விலையும் ஒரு நியாயமான ரேட்டு. ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 100% ஒர்த்துள்ள ப்ராப்பர்ட்டிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதே சமயத்தில் வந்து எல்லா சௌகரியங்களும் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் வேணும்னா நீங்கள் தென்னை மரங்கள் பாக்கு மரங்கள் எதாவது வேணும்னா வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்கிங்க. இப்போதைக்கு வெறுங்காடு கணக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. சுற்றிலுமே ஒரு தோப்பு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பகுதியாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துட்டே இருங்க. அட்டகாசமாக இருக்கீங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சரி, ஊட்டி மலை இந்த சைடு திரும்பினீங்க சைலண்ட் வேலி, இந்த சைடு திரும்பினா கோயம்புத்தூர், அப்படியே
அப்படியே சூப்பராக எல்லாம் ஹில் வியூவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க பாருங்கள். அதே மாதிரி ஆனைக்கட்டிக்குள்ளே நம்மக்கிட்ட வந்துங்க இப்போ திருப்பி சொல்கிறேன், இந்த பாயிண்ட் விட்டு அடுத்த பாயிண்ட் போகலாம். செகண்ட் கேட்டகரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 19 ஏக்கர் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு இருக்குங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். பாருங்கள், இதை விட ரேட்டு யாருமே கம்மி கொடுக்க முடியாது. நானே இவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன். எனக்கே வந்து ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா கமெண்டில் விலை ஜாஸ்தின்னு கொடுக்குறீங்க. அப்புறம் விலை ஜாஸ்தி கொடுக்குறவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆகவே நான் வந்து அவங்களுக்காக நான் பொருட்படுத்தவில்லைங்க. எவ்வளோ கம்மியாக கொடுக்கணுமோ நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுக்கணுங்கிறத என்னோடய மோட்டிவேஷனை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். உன்னிமேலும் வந்துட்டு தான் இருக்க போகுது. இந்த ப்ராப்பர்ட்டி சொந்தமாக்கிற ஒரு வாய்ப்பு வேணுங்கிறவங்க உடனடியாக தொடர்புக்கு வாங்க. அதே சமயத்தில் இந்தளவுக்கு ஃபண்ட் இருக்கிறவங்க 6 ஏக்கர், ஒரு ஏக்கர் 40 லட்சம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துடுது. இந்த அளவுக்கு பணம் இருக்கிறவங்க தாராளமாக எங்களை கூப்பிடலாம். கூப்பிட்டு இந்த இடத்த வந்து பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 19 ஏக்கரை வந்து ஏக்கர் 10 லட்ச ரூபா சொன்ன ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக இடத்த சுத்தம் பண்ணி டெவலப் பண்ணி இது பண்ணுறதுக்கு 6 மாதம் டைம் ஆகும். அது வரைக்கும் ஓகே நீங்கள் நினைக்கிறவங்க எங்களை வந்து தொடர்புக்கு வாங்க. உடனே நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அது செட் ஆகாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி விலை கம்மியாக இருக்கிறத எடுத்து நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக கூப்பிடுங்க, நம்ம பேசலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், அருமையான சூப்பரான ஒரு இயற்கைங்க. இயற்கையை வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம், வாங்கி வச்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க உடனடியாக நீங்கள் கூப்பிடலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறைய ப்ராப்பர்ட்டிக்கு வந்துகிட்டே இருக்கும், பார்த்துட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இந்த வீடியோ, நீங்கள் பாருங்கள், உங்கள் நண்பர்களை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. குறைந்த விலையில் இடம் வாங்கணும், எங்களை தொடர்புக்கு வாங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.